வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். மாவை சேனாதிராஜாவின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி இறுதி அஞ்சலி. மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க இறுதி அஞ்சலி செலுத்தினார். காங்கேசன்துறையில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு இன்று பிற்பகல் சென்று மாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். போக்குவரத்து, பெருநெருக்கல், துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்டவர்களும் இதன்போது கலந்து கொண்டனர். தைட்டி விகாரை விவகாரம் நட்டஈடு வழங்க முன்வைக்கப்பட்ட யோசனையை ஏற்றுக்கொண்ட எம்பி அர்ஜுனா, எதிர்த்த எம்பி கஜேந்திரகுமார். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை பொது பயன்பாட்டிற்கு கையளிக்க ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க இணக்கம் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்ட போதே அவ்வாறு அதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மாளிகை அப்பகுதியில் உள்ள தனியார் காணிகளையும் கையகப்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அந்த காணிகளின் உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடுகளை அல்லது காணிகளின் பெறுமதிகளை வழங்க முடியும். தொடர்ந்து சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கோ சுற்றுலாத்துறைக்கோ ஜனாதிபதி மாளிகையை கையளிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்களை புறந்தள்ளி தைட்டியில் நிர்மாணிக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அதன்போது தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியாருக்கு அருகில் உள்ள விகாரை காணிகளை வழங்குவதற்கு அல்லது அவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என வடமாகாண ஆளுநர் தெரிவித்தார். ஜனாதிபதியும் அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறினார். அதனை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனும் ஏற்றுக்கொண்டார். இருந்தபோதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சட்டவிரோதமான முறையில் மதில் கட்டினாலே அகற்ற சட்டம் இருக்கையில் சட்டவிரோதமான முறையில் ஒருங்கிணைப்பு குழு தீர்மானங்களை மீறி அடாத்தாக கட்டப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும். அது எந்த விதத்திலும் இந்த நல்லிணக்கத்திற்கோ மாற்றத்திற்கோ ஏற்றதல்ல என அவர் தெரிவித்துள்ளார். நேற்று ரணில் விக்ரமசிங்க தலைமையில் விசேட அரசியல் கலந்துரையாடல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று 30ஆம் திகதி பிற்பகல் விசேட அரசியல் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட அரசியல் கலந்துரையாடலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்பாடு செய்திருந்ததாக அதில் பங்கேற்று இருந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதன் போது கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் பழநிதி தாம்ரான் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை விசேடமாகும். மேலும் இந்த கலந்துரையாடலில் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன, முன்னாள் அமைச்சர்களான உதயன் கம்மன்பில, காஞ்சின விஜயசேகர, துமிந்த திசநாயக்க, அனுர பிரியதர்ஷன யாப்பா, வஜிர அபேவர்த்தன மற்றும் சாகல ரட்நாயக்க ஆகியோரும் பங்கேற்றிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. எங்களுக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்க முடியாது சென்ற ஜனாதிபதி, வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்க பிரதிநிதி குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி எங்களுக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்க முடியாது சென்றுள்ளார். வாக்குக்காக மட்டும் எங்களை நாடும் அரசியல்வாதி போல ஜனாதிபதியும் நடந்து கொண்டுள்ளமை எமக்கு வேதனை அளிக்கிறது என வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்க பிரதிநிதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் பல்வேறு நிகழ்வுகளுக்காக இன்றைய தினம் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் கொண்டிருந்தார். அதன்போது யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்காக வருகை தந்த போது மாவட்ட செயலகத்துக்கு அருகில் வேலையற்ற பட்டதாரிகள் வேலை கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டம் முடிவடைந்த பின்னர் ஜனாதிபதி தங்களிடம் வருகை தந்து தமது கோரிக்கைகளை கேட்டறிந்து கொள்வார் என நம்பிக்கையில் பட்டதாரிகள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காவல் காத்திருந்தனர். கூட்டம் நிறைவடைந்ததும் மாவட்ட செயலகத்திலிருந்து ஜனாதிபதி மாற்றுப்பாதை ஒன்றின் ஊடாக சென்றிருந்தார். ஜனாதிபதியின் வருகைக்காக காத்திருந்து ஏமாற்றம் அடைந்த பட்டதாரிகள் கருத்து தெரிவிக்கும் பொழுது, நாம் கேட்பது எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுமா, எத்தனை பேருக்கு எப்ப வேலை வாய்ப்பினை வழங்குவார்கள் என்று. ஆனால் இந்த அரசாங்கம் நமக்கு இதுவரையில் எந்த பதிலும் வழங்கவில்லை. மக்கள் விரும்பும் ஜனாதிபதி என்றால் எங்களை வந்து சந்தித்து இருக்க வேண்டும். நாங்கள் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அமைதி வழியில் தான் போராடுகின்றோம். எங்களுக்காக 5 நிமிடங்கள் ஒதுக்க முடியவில்லையா? எங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை வழங்க வேண்டும் என்றே கோருகின்றோம்.
பல பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது. ஒரு ஆசிரியரே 4-5 பாடங்களை கற்பிக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். ஆனால் அந்த பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்ய எமக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கலாம். எங்களை கண்டு அரசாங்கம் பயப்பட தேவையில்லை. நாங்கள் ஆயுதங்களுடன் போராடவில்லை. எமது போராட்டங்களுக்கு நீதிமன்ற தடை உத்தரவுகளை பெற தேவையில்லை. எமக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குங்கள். வடக்கு மாத்திரமல்ல, கிழக்கிலும் வேலை வாய்ப்பு கோரி பட்டதாரிகள் போராடி வருகின்றனர். வடக்கு கிழக்கு இளையோருக்கு அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை வழங்க முன்வர வேண்டும். அதேவேளை வடக்கு கிழக்கு மக்களிடமும் தான் அன்பான கோரிக்கையை முன்வைக்கின்றோம். எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்கள் என மேலும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட உள்ள 3000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள். புதிய அமெரிக்க நிர்வாகத்தால் நாடு கடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள சட்டவிரோத வெளிநாட்டினரில் 3065 இலங்கையர்களும் அடங்குவதாக குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது. இந்த வழியில் புதிய அமெரிக்க நிர்வாகம் இப்போது உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளைச் சேர்ந்த 1.455 மில்லியன் கணக்கானோர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வருவதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கான இறுதி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள வெளிநாட்டவரின் எண்ணிக்கையும் இதில் அடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை ஆதரிக்காத நாடுகளின் பட்டியலும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை இதில் சேர்க்கப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. போலீஸ் மீது நம்பிக்கையினம், நிலையங்களை மூடுமாறு மக்கள் கோரிக்கை. கிளிநொச்சி, ராமநாதபுரம், வவுனியா, ஈச்சங்குளம் பகுதி போலீசாரின் செயற்பாடுகளால் போலீஸ் நிலையங்களை மூடுமாறு மக்கள் விரக்தியில் தன்னிடம் தெரிவித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் வியாபாரம் உள்ளிட்ட சட்டவிரோத வியாபாரங்களை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். அதன்போது கருத்து தெரிவித்த பிமல் ரத்நாயக்க தான் ராமநாதபுரம், ஈச்சங்குளம் ஆகிய பகுதிகளுக்கு மக்கள் சந்திப்புக்கு சென்ற சமயம் அப்பகுதி மக்கள் போலீசாரை விரும்பத்தகாத செயற்பாடுகளால் போலீசார் மீது நம்பிக்கை இழந்து விரக்தி நிலையில் உள்ளனர். சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தால் உடனே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு அந்த தகவல் செல்கின்றன என தெரிவிக்கின்றனர். தமது பகுதியில் போலீஸ் நிலையம் இருந்தும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்காக போலீஸ் நிலையம், அதனை மூடிவிடுங்கள் என என்னிடம் தெரிவிக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். அதற்கு போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் பதில் அளிக்கையில், கீழ்நிலை போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மீது நம்பிக்கை இனம் இருந்தால் மேலதிகாரிகளுக்கு தகவல் வழங்க முடியும் என தெரிவித்தார். அதன்போது ஜனாதிபதி வல்வெட்டுத்துறை, பருத்தித்துறை பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தால் அந்த தகவல் வழங்கியோர் தொடர்பில் சட்டவிரோத மதுபான உற்பத்தியாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுவதாக எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன எனவும் அதில் சுட்டிக்காட்டியிருந்தார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் சீமான் துரோகம் செய்கிறார். ஜெயதீச பாண்டியன் கட்சியிலிருந்து விலகுவதாக அதிரடி அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் செயற்பாடுகள் அதிருப்தி அளிப்பதாக கூறி சமீப காலமாக முக்கிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் கட்சியிலிருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். வலதுசாரிகளின் வழிகாட்டுதலில் தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் சீமான் துரோகம் செய்து வருவதாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் அடிக்கடி நீங்கள் குருமூர்த்தியையும் கோபால்ஜியையும் சந்தித்து அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் எமது தேசிய தலைவரையும் பெரியாரையும் எதிரெதிராக நிறுத்துவது தமிழ்நாட்டில் தமிழர் அரசியல் வளர்ச்சி பெறாமல் இருக்க சங் பரிவார் கும்பலின் சதித்திட்டம் என்பது தெளிவாக தெரிவிக்கின்றது என ஜெகதீச பாண்டியனும் குற்றம் சாட்டியுள்ளார். முழு சங்கி போல சீமான் செயற்படுவதாக காட்டமான அறிக்கையை வெளியிட்டு ஜெகதீச பாண்டியன் கட்சியில் இருந்து விலகிவிட்டார். நெருங்கும் டெல்லி தேர்தல், 4 ஆத்மி எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா. டெல்லி மாநிலத்தில் உள்ள 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தற்போது 3வது முறையாக நிலையான ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் ஆம் ஆத்மியும் எதிர்க்கட்சியாக உள்ள பாஜக மீண்டும் டெல்லியில் தனது இருப்பை காட்ட முயற்சிக்கும் முனைப்பில் காங்கிரஸ் என மும்முனை போட்டியாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது. இப்படியாக தேர்தல் களம் பரபரக்க அதனை மேலும் பரபரப்பாக்கும் வண்ணம் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 4 பேர் திடீரென ராஜினாமா செய்து கட்சி தலைமைக்கு அதிர்ச்சி அளித்துள்ளனர். ரித்யோக் பிரீஸ் தொகுதி எம்எல்ஏ ரோஹித்,
கஸ்தூர்பார் நகர் தொகுதி எம்எல்ஏ மதன்லால், ஜனக்புரி தொகுதி எம்எல்ஏ ராஜேஷ் ரிஷி, பாலம் தொகுதி எம்எல்ஏ பாவ்னா கவுர் ஆகிய 4 பேரும் இந்த முறை கட்சி தலைமை தேர்தலில் நிற்க வாய்ப்பு வழங்கவில்லை. மேற்கண்ட தொகுதிகளில் ஆம் ஆத்மி சார்பில் வேறு நபர்கள் களம் காணுகின்றனர். இப்படியான சூழலில் மேற்கண்ட 4 பேரும் தேர்தலிலிருந்து இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் தங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். தங்களுக்கு கட்சி தலைமை தேர்தல் நிற்க வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தியில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. டாலருக்கு பதில் வேறு ஒரு புதிய கரன்சியை உருவாக்கினால் 100% வரி விதிப்பை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அமெரிக்க அதிபர் தனது சமூக ஊடகத்தளமான ட்ரூத் சோஷியலில் வெளியிட்ட பதிவில், பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரை விட்டு விலகிச் செல்ல முயற்சிக்கின்றன. நாங்கள் அதை ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருக்கும் காலம் முடிந்துவிட்டது. எதிரிகளைப் போல தோன்றும் அந்த நாடுகளுடன் நாங்கள் ஒருபோதும் ஒப்பந்தம் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதாவது அவர்கள் ஒரு புதிய பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கக்கூடாது அல்லது டாலருக்கு நிகராக மற்றும் ஒரு கரன்சியை தேடக்கூடாது. இல்லையென்றால் 100% வரி விதிப்பை சந்திக்க நேரிடும் அல்லது மகத்தான அமெரிக்க பொருளாதாரத்தில் வியாபாரம் செய்யும் எதிர்பார்ப்பை கைவிட வேண்டும் என்பதே அது என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த 2024 டிசம்பரில் ரஷ்யா பிரிக்ஸ் நாடுகளை டாலரை பயன்படுத்த கட்டாயப்படுத்தப்படும் எந்த ஒரு நடவடிக்கையும் தேசிய பணத்தின் தேவையை வலுப்படுத்தும் என்று தெரிவித்திருந்தது. இதனிடையே அட்லாண்டிக் கவுன்சிலின் புவி பொருளாதார மையம் நடத்திய கள ஆய்வில் முதன்மை கையிருப்பு பணமாக அமெரிக்க டாலரை உலக அளவில் நம்பியிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு நீக்குவதில் யூரோ மற்றும் மாற்று பணத்தை உருவாக்கும் முயற்சி தோல்வியடைந்து விட்டது என்பதை இது காட்டுகின்றது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேஷியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் உள்ளன. இந்த குழுவுக்கென தனியாக பொதுப்பணம் இல்லை. உக்ரைன் போருக்கு பின்பு ரஷ்யா மீது மேற்குலக நாடுகள் பொருளாதார தடை விதித்துள்ள நிலையில் பொது பணத்துக்கான பேச்சுக்கள் எழுந்துள்ளது. அதேபோல் அமெரிக்க பொருளாதாரம் சிறப்பாக இருந்தாலும் வரி விதிப்பு மற்றும் பணவியல் கொள்கைகளில் ஏற்படும் மாற்றம், புவிசார் அரசியல் பிரச்சினைகள் காரணமாக டாலருக்கு நிகரான உந்துதல் அதிகரித்துள்ளது என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் ஒப்பீடுகள் போன்ற போதை வஸ்துகள் அமெரிக்காவிற்குள் நுழைவதை தடுக்க அண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 25% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் உறுதியளித்தார். அமெரிக்காவுக்கு தீங்கு விளைவிக்கும் அச்சுறுத்தலாய் இருக்கும் ஒபியாய்டு விநியோகத்தில் சீனாவின் பங்கு இருப்பதாய் கூறி அந்த நாட்டின் இறக்குமதி பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப் போவதாக அச்சுறுத்தல் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடனில் மீண்டும் குரானை எதிர்த்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் கடந்த 2023ஆம் ஆண்டில் மசூதிக்கு வெளியே நடைபெற்ற போராட்டத்தில் ஒரு எதிர்ப்பாளர் குர்ஆனை எரித்திருந்தார். இத்தகைய செயலை அனுமதித்ததற்காக ஸ்வீடனை பல இஸ்லாமிய நாடுகள் கடுமையாக விமர்சித்திருந்தன. ஈராக்கில் பிறந்த அகதியான சல்வான் மோமிகா என்பவர் முஸ்லிம்களின் புனித நூலை எரித்தார். இந்த செயலை தொடர்ந்து ஒரு இனம் அல்லது தேசிய குழுவிற்கு எதிராக கிளர்ச்சி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் ஸ்வீடனில் மீண்டும் குர்ஆனை எரித்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பல போராட்டங்களில் குர்ஆனை எரித்த ஈராக்கிய கிறிஸ்தவரான சல்வான் மோமிகா இனவெறுப்பை தூண்டும் குற்றவாளியா என்பதை ஸ்டாக்ஹோம் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிப்பதாக இருந்தது. ஆனால் சல்மான் மோமிகா இறந்து விட்டதால் கூடுதல் அவகாசம் தேவை என கூறி தீர்ப்பை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றது. இனி வருவன கேவி மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று வீதம். இத்துடன் மேவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது மேலதிக செய்திகளை பார்வையிட
www.mayveli.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.